தாவேக்கா பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்ட ஒரு கேள்வியில எனக்கு முரண்பாடான கருத்து இருக்கு. இப்போ செங்கோட்டையன் ஐயா வந்தாரு. அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம இல்ல. இருந்தது. ஏற்கனவே இருந்தது. பல கேஸ்கள்ல வெளியே வந்துட்டாரு. ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா காலத்தில் 91லேருந்து 96 பீரியட்லாம் நிறைய இதெல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டார். அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயபாஸ்கர் எம்ஆர் அவங்க தொகுதியில் தனித்து நின்று ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க தவேகால இருக்கக்கூடிய தலைவர் வெற்றி தலைவர் தானே சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார் ராஜ்மோகன் அடிக்கடி எங்கள் வெற்றி தலைவர் அப்படின்றார். வெற்றி தலைவரோடவா இவங்க பவர்ஃபுல்லு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க சேர்ந்து தான் பலம் கொடுக்க போதா தாவேகா? விஜயபாஸ்கரோட எம்ஆர் விஜயபாஸ்கரோட சேர்த்து 7 தொகுதி, 7 தொகுதியிலுமே 5% ஓட்டுக்கு கண்டிப்பாக உறுதியாக குறையும். எப்படி போட்டாலும் 4% ஓட்டாவது தாவேக்காக இந்த பை எலெக்ஷனில் குறையும். ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டெடியான இது வரல. இப்போ ராகவர் லாரன்ஸை நிறுத்த போகிறதா சொன்னாங்க. அவரும் பேக் அடிச்சிட்டாரு. விஜய் வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரி. இது வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சதே, ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணதே திமுக தானே. திமுக தான் ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணுது. ஃபண்டர் ஆதவ அர்ஜுனோட. மேனுஃபேக்சரிங் மட்டும் என்ன, விஜய் மட்டும் பிராண்டிங், அவ்வளோதான். பிராண்டிங் மட்டும் தான். அவர் ஸ்டிக்கர் அடிச்சு போட்டாங்கன்னா ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த வாஷிங் மிஷின் தான். இவர் பாவம் என்ன பிரச்சனைனே புரியல. கலையிலேருந்து போயிருக்காரு. ஒரே பவர் சென்டர்னு சொன்னார். இப்போ 4 பவர் சென்டர் செயல்படுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இது என்னன்னா, அவர் ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இவங்க செயல்படுறாங்க. இந்த ஆட்சியே இவங்களால ஒரு உறுதியாக இவங்க தான் எங்கள் கட்சி, இன்னும் வாங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாங்க. மக்கள் உங்களுக்கு உறுதியாக ஒரு 11 பேர் 8 பேரை கொடுத்துட்டாங்க. அவங்கள வச்சு ஆட்சி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஹிமாலய தவறு ஒன்று பண்ணியிருக்காங்க தாவேக. என்னென்னா 47 பேரை அழைச்சிருக்கணும். அப்பயே அழைச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிருக்கும். இந்த குழப்பங்கள் வந்திருக்காது. அது மிகப்பெரிய ஹிமாலய தவறு. ஏன்னா மக்கள் தாங்க மாட்டாங்க. 5 வருஷம் நீடித்தாதான் அவங்க ஏதாவது வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிறிய வியாபாரம் செய்கிறதாலும் காமன் பொதுஜனங்கள் சம்பளத்தை எதிர்பார்த்துருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, அந்த மோதிரமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்காத சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தாவேக்காவில் 2 விஜயபாஸ்கர்களும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது சற்று பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது ஊழல் மிக்க நபர்களை நீங்கள் எப்படி கட்சியில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கட்சிக்கு ஓரளவு வலு சேர்க்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட், எவ்வளோ ஒரு அசாதாரணமான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க தொகுதியில் அவங்க ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் பேசப்பட்டுருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆட்களை நம்ம பக்கம் வச்சுருக்கிறது திமுகவை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஊழல் ரிலேட்டபிளான விஷயங்களும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுருக்கு. எப்படி இதை சமாளிக்க போகுது தாவேக்கா? சார், அதாவது தாவேக்கா பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியில் எனக்கு முரண்பாடான கருத்து இருக்குது. இப்போது செங்கோட்டையன் ஐயா வந்தார். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இல்லை. இருந்தது. ஏற்கனவே இருந்தது. பல கேஸ்களில் வெளியே வந்துட்டார். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா காலத்தில் 91லேருந்து 96 பீரியட்லாம் நிறைய இதெல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டார். அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயபாஸ்கர் எம்ஆர் அவங்க தொகுதியில் தனித்து நின்று ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க தவேகால இருக்கக்கூடிய தலைவர் வெற்றி தலைவர் தானே சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார் ராஜ்மோகன் அடிக்கடி எங்கள் வெற்றி தலைவர் அப்படின்றாரு. வெற்றி தலைவரோடவா இவங்க பவர்ஃபுல்லு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க சேர்ந்து தான் பலம் கொடுக்க போதா தாவேகா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க தொகுதியில் அவங்க கிங்கு தானே. அவங்க தொகுதியில் அவங்க கிங்கு சார். அது களத்தில் போய் பார்த்தா தானே தெரியும். இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது தானே தெரியும். இப்போ எலெக்ஷன் வச்சு பார்க்கும்போது தெரியலையா? எலெக்ஷன் நடந்ததை வச்சு பார்க்கும்போது தெரியுது சார். பட் ஆனால் இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டிங்கு? இப்போ தாவேக்காக்கே 5% ஓட்டு குறையுன்னு தான் நான் சொல்லுவேன் உறுதியாக.
எல்லா தொகுதியிலும் இந்த 6-7 தொகுதியா விஜயபாஸ்கர் 7 தொகுதி, விஜயபாஸ்கரோட எம்ஆர் விஜயபாஸ்கரோட சேர்த்து 7 தொகுதி. 7 தொகுதியிலுமே 5% ஓட்டுக்கு கண்டிப்பாக உறுதியாக குறையும். எப்படி போட்டாலும் வந்து 4% ஓட்டாவது தாவேக்காக இந்த பை எலெக்ஷனில் குறையும். ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டெடியான இது வரல. இப்போ ராகவர் லாரன்ஸை நிறுத்த போகிறதா சொன்னாங்க. அவரும் வந்து பேக் அடிச்சிட்டார்ல. அவர் ரஜினி ஸ்டைலே மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரஜினிகாந்தோட பக்தர் அவரு. ஆனா அங்க மட்டும் ராகவேந்திராய நமகா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்னா அந்த பக்கம் அவன் போயிடுவாரு. யாரு? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சானா அங்க போயிடுவார் உறுதியா. ஏன்னா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டேஜ்லாம் வந்திருக்கு. இப்போ ஒரு குழப்பத்தை விண்டு பண்ணணுன்றதுக்காக கட்சி ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்தது கூட ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பொதுமக்கள் இப்போ கனிமொழி அம்மா சொல்லியிருக்காங்க விஜய் வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரி. இது வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சதே ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணதே திமுக தானையா. திமுக தான் ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணுது. ஃபண்டர் வந்து ஆதவ அர்ஜுனனு அதுக்கு ஃபண்டு கொடுத்தது. மேனுஃபேக்சரிங் மட்டும் என்ன விஜய் மட்டும் பிராண்டிங், அவ்வளோதான். பிராண்டிங் மட்டும் தான். அவர் ஸ்டிக்கர் அடிச்சு போட்டாங்கன்னா ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த வாஷிங் மிஷின் தான். அதனால் எம்ஆர் விஜயபாஸ்கரும் தாவேக்கால போயிட்டா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறி தான். இப்போ இந்த எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அங்கே ஓட்டு விழுவுமான்றது மக்கள் வந்து 2% மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் ஜெயிக்க வச்சவங்கள நீங்கள் இருந்து எங்களுக்கு மக்கள் பணி செய்கிறது இன்னொரு எலெக்ஷனை உருவாக்கி செலவை உருவாக்கி எங்களுடைய வரி பணத்தில் வர பணத்தில் நீங்கள் செலவை உருவாக்கி மறுபடியும் எலெக்ஷனை நடத்தி நீங்கள் மறுபடியும் வந்து எம்எல்ஏ ஆவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து 2-3% ஓட்டு போட மாட்டான். யாருக்கு? விஜயபாஸ்கருக்கும் சரி. அது விஜய்க்கு ஆதரவான அலை வீசினாலும் அங்கே ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு. அப்படி இப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இங்கே உங்களோட செயல்பாடும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 நாள் ஆயிருக்கு. 60 நாள் ஆயிடுச்சா அப்போ இவங்க தாவேக்கா ஆட்சி நெருங்க போகுது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னும் வந்து அவங்களால திடமான ஒரு முடிவை எடுக்க முடியல பல இடங்களில். இப்போதான் வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய அந்த கல்விக்கான அந்த சிலபஸ் கரிக்குலத்தை வந்து போடக்கூடிய டிசைன் பண்ணக்கூடிய தலைவரே இப்போ தான் நியமிச்சிருக்கிறாங்க. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அவர் வந்து ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்டு. ஆனால் அது கரிக்குலமை டிசைன் பண்ணுறது ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் தேவையில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் நிறைய அந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களே இருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பிராண்டிங்காக ஒரு நேம் வாங்கினதை மயில்சாமி அண்ணாதுரை போட்டால் அவங்க வந்து தாவேக அரசாங்கம் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்றத மக்கள் நினைப்பாங்க அப்படின்றதுல போட்டாங்க. அது ஓகே. பட் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க செயல்படக்கூடிய விதங்களே இன்னும் வந்து தெளிவு இல்லை. தாவேக அரசாங்கம் வெளிப்படையாக சொல்லணுன்னா அதான். இன்னும் 60 நாளில் வந்து நீங்கள் வந்து எங்கே ஒரு ரெய்டை பண்ணியிருக்கீங்க, 2-3 ரெய்டு நடந்திருக்கு. இன்னும் வந்து என்னென்னா தீவிரமான அதெல்லாம் முதல்லையே பண்ணியிருக்கணும். 15 நாளுக்குள்ளேயே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா. முதல் நாள் என்ன சொன்னார் விஜய்? எது எது எங்கே இருக்குது, எங்கே இல்லை, எது இருக்குது, எங்கே போயிருக்கு, வந்திருக்கு அப்படின்லாம் ஒரு இதை சொன்னார் பாருங்க, ஒரு டைலாகை. அந்த டைலாகை சொன்ன ஒரே வாரத்திலேயே வந்து இதெல்லாம் இந்த ரெய்டெல்லாம் பண்ணி எங்கே இருக்குது எது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்டாரா? யார் இவர்? யார்? கேரளாவில் சிஎம் ஆனார் அவர் வெள்ளை அறிக்கை எத்தனை நாளில் விட்டார்? வித்தின் வீக்ஸ் 4-5 நாளில் வெள்ளை அறிக்கை விட்டார் அவர். அந்த ஒரு புல்லட் ட்ரெயினோ அது ஒரு ட்ரெயின் விட்றதா இருந்தாங்க அங்கே. அது வந்து ஈக்கோ சிஸ்டத்தை பாதிக்கும்னு சொல்லி அதை கேன்சலே பண்ணிட்டாரு. ரொம்ப குயிக்காக ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அது பாராட்டணும் அந்த முதலமைச்சர். ரொம்ப அதுதான் அரசியல் அனுபவன்றது. அதுதான் அந்த சிஎம் பேர் என்ன டக்குன்னு பேர் சதீஷன். அவர் பாருங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கார். இவர் பாவம் என்ன பிரச்சனைனே புரியல, கலையிலேருந்து போயிருக்காரு. ஒரே பவர் சென்டர்னு சொன்னார், இப்போ 4 பவர் சென்டர் செயல்படுற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி இது என்னன்னா அவர் ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இவங்க செயல்படுறாங்க. இந்த ஆட்சியே இவங்களால வந்து ஒரு உறுதியாக இவங்க தான் எங்கள் கட்சி, இன்னும் வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாங்க. மக்கள் உங்களுக்கு உறுதியாக ஒரு 11 பேர் 8 பேரை கொடுத்துட்டாங்க, அவங்கள வச்சு ஆட்சி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஹிமாலய தவறு ஒன்று பண்ணியிருக்காங்க தாவேக. என்னென்னா 47 பேரை வந்து அழைச்சிருக்கணும். அப்பயே அழைச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிருக்கும், இந்த குழப்பங்கள் வந்திருக்காது. அது மிகப்பெரிய இமாலய தவறு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஏன் செங்கோட்டையன் அட்வைஸ் பண்ணலையா எனக்கு ஒன்றும் புரியல. முதிர்ச்சி இருக்கணும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரும் இவரும் விஜயபாஸ்கரும்.
அனுபவம் வாய்ந்தவங்க அவங்க கேட்டுருவாங்களா? இப்போ செங்கோட்டையன் எத்தனை தடவை சொன்னாராம், செங்கோட்டையன் முதல் நாளே சொன்னாராம், நீங்கள் வந்து காங்கிரஸோடு சேர்த்து லிஸ்ட்டை கொடுக்காதீங்க கவர்னர்கிட்ட, ஏன்னா அது கொடுத்தீங்கன்னா அவர் 118 எங்கன்னு கேட்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 108 வச்சு 107 வச்சுக்கிட்டு, விஜயனோட அந்த திருச்சி தொகுதியை விட்டுட்டு 107 வச்சுக்கிட்டு தனிப்பெரும்பான்மையான கட்சி நாங்கள் அப்படின்னு நீங்கள் லெட்டரை கொடுத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பார். அதுதான் வந்து ப்ரொசீஜர். அதை செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு. ஆனால் அந்த ரீதியில் போல இவங்க ஏதோ காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரியும், அவங்களுக்கு ஒன்றுமே அரசியல் அனுபவமே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இல்லைன்னு தான் காமிக்குது. உடனே 5 பேரை வராங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு அந்த லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே அவர் கவர்னர் என்ன கேட்டார், 108 பேரை கொடுங்க. அது ஒரு சர்ச்சையாச்சு. ஏன் ஆச்சுன்னா உங்களோட ப்ரீபோல் அலையன்ஸில் கிடையாது, அவங்க போஸ்ட் போல் அலையன்ஸாக தான் வராங்க, ஆட்சி அமைக்கக்கூடிய அலையன்ஸாக தான் வராங்க, அலையன்ஸ் பார்ட்னர் இன் ஃபார்மிங் த கவர்மெண்ட்டாக தான் வராங்க. அதனால 118 பேரை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். நீங்கள் அதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் அவர்கள் ஐயா சொன்ன அந்த கருத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா 107 வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சு அப்புறம் தனிப்பெரும்பான்மையை நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஆகையினால இந்த அனுபவம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அது ஏற்புடையது கிடையாது. இது காலப்போக்கில் எலெக்ஷன் வரும்போது தெரியும். ஆனால் மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. இந்த ரிசைன் பண்ண இந்த 7 தொகுதி எம்எல்ஏ மேலேயும் அதிருப்தியில் இருக்காங்க. அது இல்லாமல் தாவேகா மேலேயும் அதிருப்தியில். எதுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டே போகிறீங்க? அதான் முடிஞ்சு போச்சு, ஆட்சி ஃபார்ம் பண்ணியாச்சு. அதை வச்சே ஸ்டெபிலைஸ் பண்ணி போகணும். போக இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறது அதுதான் இன்றைக்கி வந்து கெட்ட பேர் உருவாளவுக்கு விஜய் வாஷிங் மிஷின் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து பொதுப்பையான ஒரு விஷயம் சார், இந்த ஆட்சி 5 வருஷம் நீடிக்கணும். ஏன்னா மக்கள் தாங்க மாட்டாங்க. 5 வருஷம் நீடித்தாதான் அவங்க ஏதாவது வந்து வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிறிய வியாபாரம் செய்கிறதாலும் காமன் பொதுஜனங்கள் சம்பளத்தை எதிர்பார்த்துருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, அந்த மோதிரமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்காத சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. ஆகையினால அதை தவிர்த்துட்டு நீங்கள் என்னென்னா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அங்கே அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்டு எல்லாம் சேர்றாங்க. இப்போ சேருவாங்க. நாளைக்கு நீங்கள் அந்த 6 இடங்களில் நீங்கள் தோற்று போயிடுங்க பார்க்கலாம். 6 இடங்கள் வேணாம், 4 இடங்கள் அதை தோற்றுருவீங்க. உங்களுக்கு அப்படியே சரிஞ்சிக்கிட்டு போவோம், யாரும் வந்து சேர மாட்டாங்க தாவேக்கால. அதனால் இந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து கிரிப்பப் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் டக்குன்னு நீங்கள் ஒவ்வொன்றா இப்போ மோதிரம் அறிவித்தாங்க, வெரி குட். அது தவறோ சரியோ, மக்களுக்கு அந்த வரி பணத்தில் எக்ஸஸாக செலவு, அதாவது அந்த குழந்தை வந்து ஒரு மோதிரம் கிடைக்குது, அதுக்கு ஒரு குழந்தை இந்த தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை மோதிரம் கிடைக்கிறதுன்னு பெரிய உலகளாவிய அளவில் பேசக்கூடிய விஷயந்தான். அது வருமானம் எங்கே வரும்னா 11,000 கோடி வந்துடுச்சுன்றாரு. ஏற்கனவே ஊழல் நடந்த இடத்துல அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சதுன்னா 11,000 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அவர்களோட ஆட்சியில். 20,000 கோடி வரும் அப்படின்னு வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் பண்ணுங்கள். அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணாதான் மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அதை செய்யலைன்னா நீங்கள் இதே குழப்பத்திலே இருந்தீங்கன்னா, யாரெல்லாம் சேர்த்துக்கிட்டா இது வலுவாகும் அப்படின்னு நினச்சி சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கடைசியில் என்ன ஆகும்னா உங்கள் கையில் இருக்க ஆட்சியை என்ன ஆகும், நெய்யை கையில் வச்சுக்கிட்டு வெண்ணெய்க்கு அலைஞ்ச கதையாக போய் நீங்கள் மறுபடியும் வந்து ஆட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போவாங்க. அவங்க வந்து 6 மாதத்தில் கவுக்க தேவையில்லை, நீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக 1.5 வருஷத்தில் போயிடும் அந்த ஆட்சி. அதுதான் நிலவரம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.